நேற்று நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. நேற்று ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் 1 மணி நேரம் நடந்துச்சு. அந்த செஷன் முடிவில் மார்க்கெட் 25 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிறதுனாலையும் சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனாலையும் சென்செக்ஸ் பேமெண்ட்ல ஹெவியான டிகே இருந்துச்சு. இதனால தான் என்ன சொல்றோம், எம்எஸ்சி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்கன்னு சொல்றோம். நமக்கு வாலடைல் சைட்வேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம், ட்ரேடே ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்காக தான் என்ன சொல்றோம், எம்எஸ்சியில் ஒன் சைடு கிரீன் இருக்கணும், இன்னொரு சைடு ரெட் இருக்கணும். அப்போ மட்டும் என்ட்ரி எடுத்தோம்னா என்ட்ரி பெர்ஃபெக்டாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,850 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்களேன், இப்போவும் கார்ட் செல் ஃபுல்லாக ஹியூஜா பையிங் இருக்கு. புட் சைடில் ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. இப்போ உடனே 25,900 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அக்ரெசிவ் பாசிட்டிவ் தான் அமையும். இது போக இந்தியா அமெரிக்க கடையிலான ட்ரேட் டீல் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கிறதாகவும் 50% இருக்க வேண்டிய டாக்ஸை வெறும் 15% கம்மி பண்றதாக சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் பாசிட்டிவாக அமையும். இந்த ட்ரேட் சிச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரேட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் ட்ரிப் பண்ணுங்க.